Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. சாப்பிட்ற மனநிலையில இல்லை. எனக்கு வேணாம் கல்யாணம். ஐயா தொண்டையாவது எனக்கு ஒன்றும் வேணாம். இந்தாங்க நீ எடுத்துட்டு போ. குடிங்க ஐயா. நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல. சரிங்க கல்யாணம் ஐயா. என்னாச்சு டாடி? என்னாச்சு? கல்யாணம் என்ன என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லையா, ஐயா காலையிலேருந்து சாப்பிடாம இருக்காருயா. இந்த ஜூஸியாசு குடிங்கயா அப்படின்னு சொன்னையா, வேணான்னு சொல்லிட்டாரியா. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குயா, கொஞ்சம் குடிக்க சொல்லுங்கய்யா. டாடி என்ன டாடி காலையில இருந்து சாப்பிடலையா? என்ன இதெல்லாம்? நீங்க அந்த ஜூஸை குடிங்க. கல்யாணம் கூட டேய், அதெல்லாம் இருக்குண்டா சூர்யா. நந்தினி போய் பாத்தியா எப்படி இருக்கா? அப்போ என் மனசு சரியில்லடா. டாடி அதெல்லாமே நான் டீடைல்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஜூஸை குடிங்க. டாடி ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அதையும் சேர்த்தே நான் சொல்றேன். நல்ல விஷயம் சொல்ல போறியா? என்னடா அது? டாடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஜூஸை குடிங்க. குடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். கல்யாணம் ஐயா ஜூஸை கொடு. இந்தாங்க ஐயா. டாடி போதும் போதும் குடிங்க டாடி. போதும்டா. டாடி இதோ பாருங்க, நான் நந்தினிய பாத்துட்டேன். அவ தைரியமா தான் இருக்கா. அது மட்டும் இல்ல டாடி, நம்ம லாயர் கிட்ட இருந்து நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு போன் வந்துச்சு. அவர் என்ன உடனே கிளம்பி ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கிட்ட வர சொன்னாரு டாடி. அவர் பேர் ஏதோ சொன்னாரு, விஜயகுமார். உங்களுக்கு தெரியும் சொன்னாரு டாடி. யாரு சொல்ற? இன்ஸ்பெக்டர் விஜயகுமாரா? அவரு பேர் ரிட்டையர் ஆயிட்டாரா? அவர் தான் டாடி. நல்ல நியூஸ் சொன்னாரு டாடி. நான் நந்தினியை பார்த்ததுல இருந்து ஆரம்பிக்கிறேன், சரியா? நான் ஸ்ட்ரைட்டா போய் நந்தினியை மீட் பண்ணனா? அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இதெல்லாம் சொன்னதும் எனக்கு தலகாலே புரியல. இப்பவே நாம நந்தினியை காப்பாத்திட்ட மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் டாடி. அப்புறம் என்னடா, போலீஸ் கிட்ட அந்த ஆதாரத்தெல்லாம் உடனே காட்டி நந்தினியை கூட்டிட்டு வந்துடலாம்ல? அது கொஞ்சம் டைம் ஆகும் டாடி. அந்த விஜயகுமார் நமக்கு சொன்னது எல்லாமே அவுட் ஆஃப் லைன் தான். இத பாருங்க, உண்மையில அவர் நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்லவே கூடாது. இது ஒரு வகையில இல்லீகல்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்ல, அதனால போலீஸ் கிட்ட நாம இப்போதைக்கு இதை சொல்ல முடியாது. ஆமா, ரிப்போர்ட்ல இருக்கிறது நீ சொல்ல போற? ஆமா டாடி, ரிப்போர்ட்ல இருக்கு, ஆனா அது இன்னும் வெளியே வரலையே. விஜயகுமார் சார் நமக்காக அவரோட பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தானே இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்காரு. சோ அதை எடுத்துட்டு போய் நாம எப்படி கோர்ட்ல ஒரு ஆதாரமா காட்ட முடியும்? என்னடா இது, இவ்வளவு நல்ல விஷயத்த உடனே வெளியே கொண்டு வர முடியாதா? முடியும் டாடி. லாயர் தான் ஏதோ ஒரு காரணத்தால கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணா போதும் டாடி. எனக்கும் நந்தினி நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவளை போய் ஜெயில போட்டிருக்காங்களே, பாவண்டாவ என்ன கஷ்டப்படுறாளோ. ஆமா டாடி, அவ பாவம் தேவையில்லாம ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. துப்பாக்கியால சுட்டு காயம் ஆறதுக்குள்ள தூக்கிட்டு போய் ஜெயில போட்டிருக்காங்க. இத பாருங்க, நந்தினியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஷீ இஸ் வெரி பிரேவ். யூ டோன்ட் வரி. அவ இது இல்ல, எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் தாண்டி வந்துருவா. அவளோட கருப்பு சாமி அவளுக்கு துணையா இருப்பாரு. அவ பத்திரமா தான் இருப்பா. சோ யூ டோன்ட் வரி, ஓகே? இப்பதான் கொஞ்சமாவது எனக்கு நிம்மதியா இருக்கு. தைரியமா இருங்க டாடி, நிம்மதியா இருங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க ப்ளீஸ். நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டீங்களா? இல்லடா, இனிமேதான் போடணும். டாடி ப்ளீஸ் போங்க டாடி. நீங்க போய் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டா ½ hour ஆகும் தூக்கம் வர்றதுக்கு. சோ இப்போ நீங்க போனா கரெக்டா இருக்கும். போங்க டாடி. நந்தினி விஷயம் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ். ஓகேடா, நான் போய் குட் நைட் டாடி. குட் நைட். தண்ணி எடுத்துருவா. சரிங்க. கல்யாணம் ஐயா சாப்பிடலையா? சாப்பிடலையா? சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கல என் தங்கச்சியை பத்தி. இனிமே சாப்பிட்டுருவையா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரியா? சரியா? ஆட்டா போ. வர்றேங்கய்யா. கடவுளே முருகா, நல்லதே நடந்துருச்சுடா. ஏய், என்ன பார்வை? நீ மர்டர் கேஸ்ல உள்ள வந்துட்ட? பெரிய இவளா நீ? ஏண்டி, ரெண்டாவது பொண்ணோட பாடி இன்னும் கிடைக்கலையாமே?
எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க? எரிச்சிட்டியா புதைச்சிட்டியா? அக்கா, நான் கொலையெல்லாம் பண்ணல. என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க. ஏண்டி அப்பாவி மாதிரி நடிச்சு போலீஸை தான் ஏமாத்த முடியும். நாங்கெல்லாம் பிறவிலேயே ரவுடி. நீ எங்களையே ஏமாத்த பாக்குறியா? ஏண்டி ஏதோ சாதாரண தோட்டக்காரின்னு சொன்னாங்க. உன் புருஷன் என்னன்னா கோடீஸ்வரனாமே. எப்படி வளைச்சு போட்ட? ஏய், பார்த்தா தெரியல. ஆளை பாத்தியா? நல்ல வாட்ட சாட்டமா இருக்கா. அக்கா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நீங்களும் பொம்பளை தானே? என்னடி எங்களையே எதிர்த்து பேசுற? ஜாய உடைச்சிரும் பாக்குறியா? என்ன சவுண்ட் பாருங்க. என்ன சத்தம்? எங்க இருந்து வருது? மேடம் அங்க மேடம் உள்ளதா சத்தம் கேட்டுச்சு. வா. ஏய், என்னது இவ எப்படி உட்கார்ந்திருக்கா? ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து இவளை அடிச்சிருப்பாங்களோ? சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஏன் தெரியுமா? ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஆனா போக வேண்டியது நான் இல்ல, அவங்க. அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா, ஐயோ, 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 அம்மா அடிச்சிட்டாளே. ஏய், என்னடி நடந்துச்சுங்க? உங்களை எல்லாம் யார் இப்படி அடிச்சது? மேடம், அவதான் மேடம் அடிச்சிட்டா. அவ உடம்புல கருப்பு சாமி புகுந்துருச்சு மேடம். எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டா மேடம். என்னமோ இவதான் எங்க செல்லுக்கு வேணும்னு கேட்டு பிடிவாதமா நின்ன. அப்புறம் என்ன? அதான் மேடம் நாங்க பண்ண பெரிய தப்பு. இனிமே எங்களுக்கு இந்த செல்லு வேணாம் மேடம். எங்களை வேற செல்லுக்கு மாத்திருங்க மேடம். ஆமா மேடம். ஐயோ, கை மூஞ்செல்லாம் உடைச்சிட்டாளே. அம்மா, வர முடியல, வர தாங்க முடியல. ஐயோ, முடியலையே. ஏய், ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லு. ஐயோ, எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் பத்தாது. எங்களுக்கு 2 ஆம்புலன்ஸ் வேணும். எதுக்கு? எங்களை தவிர இன்னும் 4 பேரை அடிச்சு போட்டிருக்கா மேடம். ஐயோ, ஏய், என்னடி முறைக்கிற? மரியாதையா பாரு. அக்கா பாத்தியா? செவுர்ல என்னமோ எழுதி வச்சிருக்கா. ஏய், என்னடி எழுதி வச்சிருக்க? அக்கா, இவ என்னக்கா கருப்புசாமி தோணைன்னு எழுதியிருக்கா? ஏண்டி